தமிழ்நாடு முஸ்லிம் லீக்கின் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மத்திய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் VMS முஸ்தபா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மதுரை மத்திய MLA. நானும் அம்மா பையன்தான். அம்மா பையனா மாற்றி செய்தி போட்டுற போறீங்க. எங்கள் அம்மாவோட பையன் முசல்மா, அவங்களோட பையன். மாமா அது வேற மாற்றிடுவாங்க மாமா. இந்த நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியாக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு இறை நம்பிக்கையாளர். ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த புத்தகமாக இது நான் பார்த்துருக்குறேன். நான் புத்தகத்தில் 560 பக்கம் முந்தானத்தான் வந்து கொடுத்தாங்க. சத்தியமாக முழுசாக படிக்க முடியாது. இதை முழுசாக படிச்சிருக்கோன்னா எங்கள் நாஞ்சில் சம்பத் அண்ணன் மட்டும்தான் படிச்சிருக்க முடியும். அவர் படுத்துக்கிட்டே படிப்பார். அவர் கூட ஒரு 38 தொடர் பயணம் மேற்கொண்டேன். 2017 நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூமில் போனாலும் எப்போவுமே அவர்கிட்ட அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட இருக்காது. நீங்கள் பாருங்களேன், இவர் பட்டன் ஃபோன் வச்சுருப்பார். என்ன மாமா படிச்சுட்டு இருக்கிறேன். படிக்கக்கூடிய அந்த 560 புத்தகத்தை, இந்த பக்கத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் படித்த அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இதை முழுமையாக பேச முடியும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, ரொம்ப ராசியான மனிதர். 2016 டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நான் ஒரு அமைப்பு ஆரம்பித்தேன். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குன்னு சொல்லி நான் ஒரு நிறுவனராக இருந்து அதை தொடங்கி வைத்தவர் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள். இன்றைக்கி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஜென்சி ஆட்சி, ஜென்சியின் புத்தகம், முதல் புத்தகத்தை வெளியிடுறாங்க. மிகப்பெரிய ராசியானவர் தொடங்கி வைக்கிறார். கையில் புத்தகத்தை வாங்கிட்டார். மேலோங்கி சொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பணிது முன் பணியை போல நன்மும் நிற்போக்கென்றும் நசுத்திட வேண்டும் இறைவா என்று இறைவாவை புகழ்ந்து இங்கே வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், அரசியல் கட்சி தலைவர்களையும், இயக்குநர்களையும், நடிகர்களையும், ஆன்றோர்களும் சான்றோர்களையும் பொதுமக்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை சொல்லி, என்னப்பா இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறியா, இது முன்னாடி பேசி முடிக்க போகிறோன்னு நினச்சிட்டு நான் முடிச்சிடறேன். கண்டிப்பாக அவர் தான் பேசுவார். ரொம்ப அருமையான புத்தகங்க. இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு 68 பக்கம் 67 பக்கம் படித்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சாராம்சம், இப்போ போட்ட வீடியோ, ஜென்சி மேடமோட பேசும்போது இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை உள்வாங்கினேன். ஒரு பெண் அந்த போராட்டத்தை எப்படி வந்து பிரசவிக்கும்போது என்ன அன்பை பெறுறாங்களோ, எந்த வலியை பெறுறாங்களோ, எந்த வேதனையை பெறுறாங்களோ, எந்த போராட்டத்தை பெறுறாங்களோ, இதையெல்லாம் பெற்றாலும் அந்த பெண் குழந்தையின் அழுகை சத்துன்னு கேட்கும்போது ரொம்ப இனிமையான சிரிப்பை கொடுக்குற மாதிரி இந்த புத்தகம் நம்மளுக்கு சிரிப்பை தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தின் நோக்கம், பெண்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவு இந்த விஷயத்தில் வந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க, அதை வந்து முழு நோக்கத்தோடு இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் தென்னாட்டு சிவனே போற்றி எந்நாட்டு இறைவா போற்றி என்ற சிவபெருமானை பிரார்த்திக்கின்றது. இந்த புத்தகம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் எந்த பகவத்கீதை ஏற்றுக்கொள்கின்றதோ, எந்த புனித குரான் ஏற்றுக்கொள்கின்றதோ, இயேசு பிரானை போதித்திருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல, இறை வசனத்தில் இருக்கக்கூடிய செய்தியை இந்த ஜென்சி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குரான் எதை சொல்கின்றதோ, எதை போதிக்கின்றதோ, எந்த செய்தியை சொன்னதோ, எந்த நற்காரியங்களை புரிந்ததோ, எந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும், தாயின் பாதத்திலே சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னது போல, எந்த பெண்களை மதிக்குதோ அந்த விஷயத்தை ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் குழந்தை உண்டாக்கி குழந்தை பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் இது குரான் சொல்லியிருக்கின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம்
பலஸ்தீன்ல, நான் பலஸ்தீன் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், பலஸ்தீன்ல ஆண் துணை இல்லாமல் ஈசாவை பெற்றெடுத்தார் என்ற உண்மை செய்தியை இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கற்பனையாக கொடுத்த செய்தியை சொன்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கக்கூடிய உண்மை செய்தியை ரொம்ப அழகாக தத்துரியமாக ஒரு சாமர்த்தியமாக புரியும் பக்கத்தில் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையாகவே எல்லோரும் இந்த நாட்டின் மன்னர்கள், இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஜெயினிசர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே மையமாக வைத்திருக்கின்றன. எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல அவங்க. இதை குரானையும் சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இயேசு பிரானையும் சொல்லியிருக்கிறாங்க, சிவபெருமானையும் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யார் வரப்போறா, எப்படி வரப்போறார், கோட்டு போட போறாரா, நிறைய விஷயத்தை அதில் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறது அந்த புத்தகம். எல்லோரும் ஒன்றுதான் என்பதற்கு நான் ஒரு சிறு 2-3 உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. நாங்கள் காபத்துல்லாவுக்கு போவோம், மக்காவுக்கு. லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இறைவா உன்னிடம் வரேன், உன்னை நாடி வரேன், உன்னை தேடி வரேன், புனித யாத்திரைக்கு வரேன், புனித ஹஜ்ஜி செய்ய வரேன்னு சொல்லி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஹஜ்ஜி செய்ய போகும்போது கீழே வெள்ளை ஆடையும் மேலே வெள்ளை ஆடையும் உடுத்துவோம். ஆனால் எங்கள் இந்து சமுதாய மக்கள், எங்கள் தமிழ் சமுதாய மக்கள், நீங்கள் கோவிலுக்கு போகணுன்னா நம்ம பார்ப்போம். நான் ஒரு சமுதாயத்தின் பேரை சொல்ல விரும்பல. நீங்கள் குருவாயூர் கோவிலுக்கெல்லாம் போங்க, நேற்று சிஎம் சார் போன கோவிலுக்கெல்லாம் போங்க, மேலே கீழே வெள்ளையும் மேலே வெள்ளையும் உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ் கோடு எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய பிரம்மா என்று போதிக்கிறீர்கள், அவர்கள் அப்ரஹாம் என்று போதிக்கிறார்கள், நாங்கள் இப்ராஹிம் என்று போதிக்கின்றோம். அந்த கலாச்சாரத்தில் எல்லாம் ஒன்றுதான் என்று அந்த வடிவிலே தெசூர்வம் உருவாயிருக்கின்றது. நாங்கள் காபத்துல்லாவை ஹரம் என்று ஒரு வார்த்தையை சொல்வோம். ஹரம் என்றால் பார்சியின் வார்த்தை. ஹரம்னா என்ன? நாங்கள் எங்க போறீங்க? ஹரம்க்கு போறோம். அண்ணா முடிச்சிடறேன், ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஹரம்க்கு போவோம். ஹரம்னா என்ன? பார்சி, ஈரானிய மொழி. உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதி. அப்ப உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதினா, நாங்கள் காபத்துல்லாவோட புனித ஸ்தலத்துக்குள்ள அந்த தொழுவதற்கும் ஓதுவதற்கும் ஹஜ்ஜி செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் போறோம் சொன்னா அங்க உயிரினத்தை கொல்ல தடைப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் பகுதி அக்ரஹரம், உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதி என்று சொன்னால், அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அந்த ஆதாம் ஏவாள் வழியில தான் வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை தான் இந்த மார்க்கமும் இந்த இந்து சமய அறமும் இந்த கிறிஸ்தவ சமய அறமும் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் அந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் பிரம்மா என்று போதிக்கின்றார்கள். இப்ராஹிம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி காயத்ரி என்று சொல்லக்கூடியவர்களை ஹாஜிராமா என்று போதிக்கிறார்கள். அவர் இருக்கக்கூடிய சாரா என்றவர்கள் வத்தி என்ற கிராமத்தில் பிறந்தாராம், சாராவத்தி. அவர் சரஸ்வதி என்று போதிக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்தினரே, மனித குலத்தை சேர்ந்தவரே. அததான் ஹானபல் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் விஜய் சார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே நல்லாட்சியை தந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தென்னாட்டு சிவனே போற்றி, எந்நாட்டு இறைவா போற்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லாஹு அக்பர், எல்லோரும் ஒன்றுன்னு சொல்லி ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கின்றார்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த புத்தகம் ஆசிரியர் அவர்கள் ஜான்சி அவர்கள் மேலும் மேலும் உயர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த அன்று நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.